இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி மீன் வறுவல், ஃபிஷ் ஃப்ரை. அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 2 பல்லு பூண்டை நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக அரைக்க போகிறேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு, காரத்துக்காக மிளகு சேர்த்துருக்கோம். இது கூடவே அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். அரைச்சிட்டோம் பாருங்க. இந்த அளவுக்கு விழுதா அரைச்சிக்கணும். இப்போ வாங்க எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம அரைச்ச மசாலாவை எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டேன். இது கூடவே நாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி மீனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாகவே சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நாம் மிளகு சேர்த்துருக்கோம். அதனால் மிளகாத்தூளை பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த வறுவலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இது கூட ஒரு ஸ்பூனில் இருந்து 1.5 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம இது கூட மீனை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி மீனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், மஞ்சள் எல்லாம் போட்டு. இப்போ அதை எல்லாத்தையும் இந்த மிக்சர் கூட சேர்த்து நல்லா பைண்ட் பண்ணி வச்சிடலாம். நல்லா பூசிடுங்க. எல்லா பக்கமும் படுற அளவுக்கு மீனில் இந்த மசாலாவை எல்லாம் பூசி வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே எல்லாம் கொடுத்து நல்லா பூசி எடுத்துருங்க. நல்லா கோட் ஆகணும். எல்லாத்தையும் நல்லா பைண்ட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதை ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஊற விட்டுறலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கணும். இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. அடுப்பில் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ வாங்க நம்ம மீனை எல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகணும். அதே சமயம் மீன் நம்மளுக்கு தீஞ்சிடக்கூடாது. மெல்லமாக சேர்த்துக்கோங்க. 2 மீனாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கிட்ட ஆகும் ஒரு சைடு வேகிறதுக்கு. நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். பார்த்து மெதுவாக திருப்பணும், இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். இது போலவே மறுபக்கமும் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் நம்மளுக்கு ஒரு பேட்ச் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க, மீனை பொரிச்சாச்சு. இதை எடுத்துடலாம். இதே போல் நம்ம பிரட்டி வச்சிருக்க எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்த பேட்ச் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, பொரிச்சு எடுத்துட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.